ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராத்தில் துருவஸ்வாமினி சரித்திர சித்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எக்ஸாமில் பேப்பர் 2ல் வரும், 3rd ரோமன் லெட்டரில் வரும் எக்ஸாமுக்கு. அண்ட் தென் இதோடைய மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் எஸ்ஏ இது. ஸோ இது இம்பார்ட்டண்ட் எஸ்ஏவும் கூட. ஸோ இந்த கேரக்டர்ஸில் துருவஸ்வாமினியை பற்றியான என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத இதில் பார்க்கலாம். ஸோ ஆமுக் அப்படின்னா इंट्रोडक्शन पार्ट। चतुर्मुखी प्रतिभा संपन्न रचनाकार जयशंकर प्रसाद जी कृत ध्रुवस्वामिनी नामक ऐतिहासिक नाटक का प्रधान पात्र ध्रुवस्वामिनी है। अदावदु चतुर्मुखी அப்படினா ரொம்ப திறமை வாய்ந்த, பிரதிபா சம்பன்ன புகழ்பெற்ற, ரச்சனாக்கார் அப்படினா படைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப திறமை வாய்ந்த புகழ்பெற்ற படைப்பாளரான ஜெயசங்கர் பிரசாத்ஜியினுடைய க்ரூத் அப்படின்னா அவருடைய படைப்பு, அவருடைய கிரியேஷன், அவர் எழுதினது. துருவஸ்வாமினி நாமக் அந்த இதிஹாசிக் நாட்டக்கா பிரதான் பாத்திர, அவர் எழுதின அந்த துருவஸ்வாமின்ற பேருடைய ஒரு வரலாற்று நாடகத்தினுடைய பிரதான் பாத்திர மெயின் கேரக்டர் தான் இந்த துருவஸ்வாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறது. வஹி நாட்டக்கி நாயிகாஹை. ஸோ இந்த துருவஸ்வாமினின்றது யார் அப்படின்னா, ஸோ அந்த ஜெயசங்கர் பிரசாத்தினுடைய துருவஸ்வாமினின்ற வரலாற்று நாடகத்தின் நாயிகா அப்படின்னா அவங்க தான் ஹீரோயின். வஹ ஃபல் பொக்தா பிஹை. ஸோ அவங்க தான் கதையினுடைய கதை ஃபுல்லாக அவங்களோட இது தான் இருக்குது, அவங்களுடைய ரோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உசிகே நாம் பர். ஸோ அதனால தான் அவங்களுடைய பெயர்லேயே உசிகே நாம் பர், அவங்களுடைய பெயர்லேயே நாட்டக்கா நாமகரன், அந்த நாடகத்தினுடைய பெயருமே வந்து ஹுவாஹை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு உபஹார். ஸோ உபஹார் என்ன அப்படின்னா, ஸோ உதவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெல்ப். உபஹார்னா ஹெல்ப், உதவி. துருவஸ்வாமினி லிச்சவி ராஜா கி புத்ரி ஹை. ஸோ துருவஸ்வாமினி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, லிச்சவி ராஜாவினுடைய மகள், அதாவது டாட்டர். உஸ்கா பிதா உசே மகத் கே சம்ராட் ஆரிய சமுத்திரகுப்து கி சேவா மேம் உபஹார் கே ரூப் மேம் பேஜதா ஹை. அதாவது உஸ்கே பிதா அவளுடைய அப்பா, அதாவது துருவஸ்வாமினுடைய அப்பா உசே துருவஸ்வாமினிய மகதுக்கே சாம்ராட், மகத நாட்டினுடைய எம்பரர் பேரரசரான ஆரிய சமுத்திரகுப்துக்கு சேவாமே, அந்த ஆரிய சமுத்திரகுப்துக்கு சேவாமேம்னா சேவை செய்யறதுக்காக, பணிவிடை செய்யறதுக்காக, உபஹார்கே ரூபமேம் உதவியா பேஜுதாக அனுப்பி வச்சாராம். அதாவது அவருடைய அப்பா, அதாவது துருவஸ்வாமினுடைய அப்பா மகத நாட்டு ராஜாவான சமுத்திரகுப்துக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு. யாரு? துருவஸ்வாமினியை. மகத சாம்ராட் சமுத்திரகுப்துக்கே, அந்த மகத சாம்ராட் சமுத்திரகுப்துக்கு ராமகுப்த் அவர் சந்திரகுப்த் நாமக் தோ புத்திரஹை. ஸோ அவங்க ரெண்டு பேர், அவருக்கு வந்து ராமகுப்து சந்திரகுப்த் என்று ரெண்டு சன் இருக்காங்க, ரெண்டு மகன்கள் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பியார் அவர் ஹார். ஸோ அதாவது துருவஸ்வாமியினுடைய அன்பை பற்றியும் அவருடைய தோல்வி, எந்த விதத்தில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டா, அவளுடைய அன்பும் அவளுடைய தோல்வியும் கொடுத்துருக்காங்க. சந்திரகுப்த் और துருவஸ்வாமினி ஏக் தூசரே சே பியார் கர்த்தே ஹை. ஸோ இவ உதவிக்கு வந்து அந்த நாட்டுக்கு வந்து ராஜாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கா இல்லையா. ஸோ அப்போ வந்து சந்திரகுப்த் और துருவஸ்வாமினிக்கும் ஏக் தூசரே சே ஒருத்தருக்கு ஒருத்தர் பியார் கர்த்தே ஹை, அன்பு செலுத்தினாங்களாம். ஸோ அப்போது இதை பார்த்துட்டு சமுத்திரகுப்த் உன் தோனும் கே. ஸோ சமுத்திரகுப்த் அவங்க ரெண்டு பேருக்கும் விவாக நிச்சத் கர்த்தி தாகை. ஸோ மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாராம். மக்கர் ஆனால் விவாக ஹோனே பகலே, ஆனால் மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியே, பகலே நடக்கிறதுக்கு முன்னாடியே உன்கா நிதன் ஹோ ஜாத்தாகை. அதாவது அவருடைய யார், அந்த சமுத்திரகுப்த் வந்து இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறாரு. வே மர்னேக்கே பஹலேஹி, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரகுப்துக்கோ அப்பனா உத்தர் அதிகாரி கோஷித் கர் தேத்தேஹே. அவர் என்ன பண்ண, தான் சாகிறதுக்கு முன்னாடி சந்திரகுப்தர் தன்னுடைய உத்தராதிகாரி அப்படின்னு வாரிசா, அடுத்த அரசுரிமை சந்திரகுப்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஷித் கர் தேத்தேஹே அது அவர் சொல்லிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டாராம். சந்திரகுப்துக்கா படாபாயி, ஆனால் சந்திரகுப்தனுடைய அண்ணன் இருக்காங்க இல்லையா, படாபாயி யாரு, ராமகுப்து. மந்திரி ஷிகர் சுவாமிக்கே சகயோக் சே, தன்னுடைய மந்திரியான ஷிகர் சுவாமியினுடைய ஹெல்ப்பால், சகயோக் சேனா அவருடைய உதவியால்
மகதுக்கு சிங்ஹாசன் பர் பைட் ஜாத்தா ஹை, அந்த மகத நாட்டினுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டானா. ஆக்சுவலாக சந்திரகுப்த தான் ராஜா வந்து என்ன பண்ணியிருந்தாரு, வாரிசுரிமை அறிவிச்சிருந்தாரு. ஆனால் அவனுடைய அண்ணனான ராமகுப்த என்ன பண்ணிட்டான், மந்திரி சிவசுவாமியோட சேர்ந்துக்கிட்டு சந்திரகுப்த அந்த இடத்துல உட்கார விடாமல் தான் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் வஹ துருவசுவாமினிக்கு இச்சாக்கே பீனாஹி உசசே விவாக கர் லேத்தா ஹை, அவன் என்ன பண்ணிடுறான் அந்த ராமகுப்த, வஹங்கிறது ராமகுப்த குறிக்குது. ராமகுப்த என்ன பண்ணுறான், துருவசுவாமினிக்கு இச்சாக்கே பீனா, துருவசுவாமியினுடைய விருப்பமே இல்லாமல் என்ன பண்ணிடுறான், உசசே விவாக கர் லேத்தே ஹை, துருவசுவாமினியை மேரேஜும் பண்ணிக்கிறான். இஸ் பிரகார் துருவசுவாமினி கா பியார் ஹார் ஹோ ஜாத்தா ஹை. ஸோ இப்படி தான் துருவசுவாமியினுடைய அன்பு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருச்சு, அவளுடைய அன்பு இங்கே ஜெயிக்காம போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வைவாஹிக் ஜீவன், அதாவது வைவாஹிக் ஜீவன் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மேரேஜ் லைஃப்னு சொல்லுவாங்களே அதுதான் வாழ்க்கை, அவளுடைய மேரேஜ் லைஃப் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. துருவசுவாமினி கா பதி ராமகுப்த் காயர் கிளீவ் அவர் விலாசி ஹை, அதாவது துருவசுவாமியினுடைய பத்தின யார் இந்த இடத்துல, அந்த ராமகுப்த இருக்கான் இல்லையா, ஸோ அவனை குறிக்கிறது. ராமகுப்த பத்தி ராமகுப்த என்ன பண்ணுறான், காயர்னு கோழையாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கிளீவ் அப்படின்னா எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு சோம்பேறியாக இருக்கான். அவர் விலாசி அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியஸாக, அதாவது தன்னோட அப்பா சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறான். அதுதான் விலாசி அப்படின்னா லக்ஸூரியஸாக இருக்கிறது. अपना समय सुंदरियों या वौने हिचड़े कुबड़े गायर पुरुषों के साथ ही बिताता है. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், அப்பனா சமய தன்னுடைய நேரத்தை சுந்தரியோங் பெண்களோடையும், யா பவுனே அப்படின்னா குள்ளர்கள், ஹிச்சடே அப்படின்னா அந்த அரவாணிகள் சொல்லுவாங்களே அவங்க, குப்படே அப்படின்னா அந்த ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க இல்லையா, வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ கூன் விழுந்தவர்கள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உடல் சம்பந்தமான குறைகள் வந்து இருக்கிறவங்க. பவுனே ஹிச்சடே குப்படே, அது மட்டும் இல்லாமல் காயர் புருஷோங்கே சாத், காயர் அப்படின்னா அது அந்த கோழைகளோட, அதாவது வீரமில்லாத ஆண்மகன்களோட சேர்ந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நேரத்தை பித்தா தாகை செலவிடுறான். துருவசுவாமினி கா மன் अब भी சந்திரகுப்த पर ही लगा रहता है. ஸோ துருவசுவாமியினுடைய மனசு அப்பவும், அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் சந்திரகுப்த பர்ஹி, சந்திரகுப்தியை தான் அவ நினச்சிக்கிட்டு இருக்கா. சந்திரகுப்த் ஏன் அப்படின்னா, சந்திரகுப்த் வீர் ஹை பராக்கிரமி ஹை, ஏன்னா சந்திரகுப்த் வந்து ஒரு நல்ல வீரன் கூட, அது மட்டும் இல்லாமல் பராக்கிரமி அப்படின்னா நல்ல பலசாலியும் கூட. ஆனால் ராமகுப்த் எப்படி இருக்கான், கோழையாக இருக்கான், தன்னுடைய நேரத்தை தகுதி இல்லாதவங்களோட செலவிடுறான். அதனால் அவளுக்கு வந்து ராமகுப்த சுத்தமாக பிடிக்காமே போயிடுச்சு. ராமகுப்துக்கோ அப்பனி பத்னி பர் ஷக் பனா ரஹதா ஹை. ராமகுப்துக்கு எப்பவுமே தன்னுடைய மனைவி மேலே, அப்பனே பத்னி பர் தன்னுடைய மனைவி மேலே, அதாவது துருவசுவாமினி மேலே ஷக் பனா ரஹதா ஹை, எப்பவுமே ஷக் அப்படின்னா டவுட், சந்தேகம் வந்து இருந்துகிட்டே இருக்கான். இஸ்லியே ஸோ அதனால் வஹ மந்தாகினி நாமக், அவன் என்ன பண்ணுறான், மந்தாகினின்ற பேருடைய ஏ கட்கதாரிணி கோங்கி கோ, அதாவது மந்தாகினின்னா அது ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரியா வந்து அவங்க பேர் வந்து மந்தாகினியும் சொல்லுவாங்க, கட்கதாரிணின்னு சொல்லுவாங்க. அவள் வந்து கூங்கி அப்படின்னா ஊமை. மந்தாகினி நாம ஏ கட்கதாரிணி கூங்கே கோ, அந்த ஒரு ஊமையை வந்து உஸ்கி ரக்ஷா கர்னேக்கே லியே, உஸ்கினா யாருங்க, துருவசுவாமினியை ரக்ஷா கர்னேக்கே லியே பார்த்துக்கிறதுக்காக நியுக்து கர்த்தா ஹை அப்பாயிண்ட் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் கூட ஒரு சர்வெண்ட்டை வந்து, ஒரு ஊமையை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறான். ராமகுப்துக்கே யஹா கைதி சி ஜீவன் பித்தாத்தி ஹை. ஸோ வஹ்ன்றது யாரை குறிக்குதுங்க, துருவசுவாமினி என்ன பண்ணுறா, ராமகுப்துக்கிட்ட யஹாங் இங்கே ஒரு கைதி சி ஜீவன், ஒரு கைதி வாழற வாழ்க்கையை வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. பித்தாத்தி ஹை வஹ் பஹூத் துக்கி ஹோ சாத்தி ஹை, அவள் ரொம்ப கவலையாக இருக்கா. இதை நினச்சி, இது எல்லாத்தையும் நினச்சி பஹூத் துக்கி ஹோ ஜாத்தி ஹை, ரொம்ப கவலையாக இருக்கா. மக்கர் ஆனாலும் வஹ ஹார் மானே வாலி ஸ்திரீ நஹி ஹை, அவ வஹ்னா யார் இங்கே, துருவசுவாமினி, அவ ஹார் மானே வாலி தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஸ்திரீ நஹி ஹை பெண் கிடையாது. கியோங்கி ஏன் அப்படின்னா வஹ வீராங்கனா ஹை, அவ ஒரு வீராங்கனை, அவ வந்து கோழை இல்லை அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா சதித்வகி ரக்ஷா, அதாவது தன்னுடைய பெண்மையை எப்படி அவள் வந்து பாதுகாக்கிறதுக்காக போராடுறா அப்படின்றது தான். சதித்துவ அப்படின்னா பெண்மை, தன்னுடைய பெண்மை எப்படி பாதுகாத்துக்கிறா
विवाह के बाद அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் ராமகுப்த் திக் விஜய் கே லியே நிக்கல்தா ஹை. ஸோ இந்த நாட்டுக்காக போராடுறதுக்காக வெளியே வரான். அப்போ உஸ்கி சேனா சக்ராஜி சே யுத்த கர்த்தே சமய. அப்போ அவனுடைய உஸ்கி சேனான்னு அந்த ராமகுப்தனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே சக்ராஜி சே யுத்த கர்த்தே சமய சக்ராஜி கிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது போரிடும் பொழுது புரி தரஹ ஹார்னே லக்தி ஹே ரொம்ப மோசமான நிலைமையில வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. யார் அப்படின்னா ராமகுப்தருடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே சக்ராஜ் கிட்ட புரி தரஃப்னா ரொம்ப மோசமான நிலைமையில ஹார்னே லக்தி ஹே தோல்வி அடைஞ்சிடுறாங்க. தோ அப்போ வக சந்தி கர் லேனேக்கும் தயார் ஹோ சாத்தே ஹே. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சந்தி அப்படின்னா ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். சந்திகர் லேனேக்கோ சரி தோல்வி அடைஞ்சிட்டிங்க, ஓகே, அதுக்கு பதிலாக நாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக லேனேக்கே ஒப்பந்தம் போடுறதுக்கு தயார் ஹோ சாத்தே ஹே ரெடி ஆயிட்டாங்க. யார் யார் கூட, ராமகுப்துவும் சக்ராஜும். சக்ராஜ் சந்தி மேம் அப்படி ஒப்பந்தம் போடும்போது சக்ராஜ் சந்தி மேம்னா அந்த அக்ரிமெண்ட் அப்போ ஒப்பந்தத்தின் போது துருவ சுவாமினிக்கும் மாங்கத்தாஹே அவன் என்ன பண்ணுறான், துருவ சுவாமினே என் நாட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு வந்து கேட்குறான் சக்ராஜ். அப்போ ராமகுப்த என்ன பண்ணுறான், மான்லே தாஹே ராமகுப்த அதை ஒத்துக்கிறான், சரி நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. यह बात जानकर துருவ சுவாமினி துக்கி ஹோ சாத்தி ஹை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே துருவ சுவாமினிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வஹ அப்பனே பத்தி ராமகுப்துக்கே பைரோங் பர் கிர்கர் அவ என்ன பண்ற உடனே தன்னுடைய கணவர் ராமகுப்தனுடைய காலில் விழுந்து அப்பனே சதித்வக்கி ரக்ஷா கர்னேக்கி பிரார்த்தனா கர்த்தி ஹை தன்னுடைய பெண்மையை பாதுகாக்க சொல்லி, நீங்க என்னோட கணவர் இல்லையா, என்னையே இன்னொரு நாட்டுக்கு வேற ஒரு நாட்டுக்கு என்ன அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண்மையை காப்பாத்துமாறு பிரார்த்தனா கர்த்திகை வேண்டா என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கர் ஆனா ராமகுப்த உசே டுக்கரா தேத்தேஹை ராமகுப்த அதை என்ன பண்றாத மறுத்துடுறாத, ஏத்துக்கவே இல்லை, அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். தப் வக கஹத்திஹை அப்ப வந்து அவ வக கஹத்திஹைன்னா அப்ப துருவசுவாமின் என்ன சொல்றா அப்படின்னா, மைம் உபஹார் மேம் தேனேகி வஸ்து ஷீத்தல் மணி நஹிஹோ நான் மற்றவங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு எந்த பொருளும் கிடையாது, நான் வந்து ஒரு கிஃப்ட் கிடையாது பரிசா கொடுக்கறதுக்கு மற்றவங்களுக்கு. முஜ்மேம்பி எனக்குள்ளேயும் ரத்தக்கி தரல் லாலிமாகை. ஸோ எனக்குள்ளேயும் அந்த ரத்தம் எப்படி இருக்கு, அந்த ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, சிகப்பாக தான் இருக்கு. மேரா ஹிருதய் உஷ்ணஹை என்னுடைய இதயமோ சூடாதான் இருக்கு. और उसमें ஆத்ம சம்மான் கி ஜோதி ஹே. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட இதயமும் சூடாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆத்ம சம்மான் கி என்னுடைய தன்மானத்துக்கான ஒளி வந்து நெருப்பு வந்து எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதை வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சாஸ்வத் நாரித்வ வ சாஹஸ். சாஸ்வத் நாரித்வ அப்படின்னா அந்த நிலையான அவளுக்குள்ள இருக்கிற அந்த பெண்மை வந்து எப்படி நிலையானவளா இருக்கா, நிலையான அப்படின்னு அர்த்தம். சாஸ்வத் அப்படின்னா நிலையான நாரித்துனா ஒரு நிலையான பெண்மணி, அதாவது தன்னுடைய எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதில் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா. வஹஸ் சாஹஸ் எப்படி வந்து ஒரு வீராங்கனையா இருக்கா அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ராமகுப்த் சே திரஸ்கிருத் ஹோனே பர் உன்கே பீத்தர் சே சாஸ்வத் நாரித்வ ஜாக் உட்தா ஹை. அதாவது ராமகுப்து கிட்ட இருந்து திரஸ்கிருத் ஹோனே பர் அவங்கிட்ட இருந்து அந்த அவன் வந்து வெறுப்பு காட்டின பிறகும் அதை திரஸ்கிருத் அப்படின்னு என்ன பண்றா, ஒதுக்கிடுறான் இல்லையா. அந்த சக்ராஜ் வந்து ஒப்பந்தத்துல வந்து துருவசுவாமினை அனுப்ப சொல்ல உடனே இவன் என்ன பண்ணிடான், ஸோ அவ எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாலும் கேட்காம அதை தான் திரஸ்கிருத் அப்படின்னா மறுத்துடுறா இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி உன்கே பீத்தர் சே அவளுடைய அவளுடைய மனசுக்குள்ள சாஸ்வத் நாரித்வ அந்த நிலையான பெண்மை வந்து வெளிப்படுது. ஜாகுட்டு தகைன வெளியே வருது. அவளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி இருக்கா இல்லையா, எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு வலிமை வந்து மனசுக்குள்ள இருக்கும். அந்த வலிமை வந்து இப்போ ஜாகுட்டு தாகேன வெளிப்படுது. வ அப்பனே ரக்ஷா ஸ்வயம் கர்னே தயார் ஹோ ஜாத்தி ஹை. அதனால அவ என்ன பண்றா, தன்னுடைய அப்பனி ரக்ஷா தன்னுடைய பாதுகாப்பு ஸ்வயம் கர்னே தானே தான் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயார் ஹோ ஜாத்தி ஹை அதுக்கு தயாரும் ஆயிடுறா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் தயாராகிறா. உஸ்மே ஆத்ம சம்மான் பரி ஜோதி ஹை. ஸோ அதில் வந்து அப்படி அவன் நினைக்கிறதுல ஆத்ம சம்மான தன்மானம் வந்து வரி ஜோதி ஹை தன்மானம் நிறைந்த ஒளி வந்து அதில் நமக்கு தெரியுது. அவளுடைய தன்மானம் வந்து நமக்கு தெரியுது. வ ஆத்மஹத்யா கர் லேனா சாஹத்தி ஹை. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆனால் என்ன பண்ணிடுறா, அவ ஆத்மஹத்யா சோர்ந்து போயிட்டு
ஆத்மஹத்யா அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. உசி சமய ஆனா அந்த டைம்ல வஹாங் சந்திரகுப்த் ஆ ஜாத்தா ஹை. அந்த டைம்ல என்ன பண்றா, சந்திரகுப்த் அந்த இடத்துக்கு வரா. उसके मन में दूसरे प्रकार का परिवर्तन आ जाता है. ஸோ சந்திரகுப்தை பார்த்த உடனே அவளுடைய மனசுல தூசரே பிரகார்கா வேறு விதமான பரிவர்த்தன் மாற்றம் வந்துருச்சு. அதை சந்திரகுப்த் அவளை சமாதானப்படுத்தும் போது அவன் மனசுக்குள்ள வேற ஒரு மாற்றங்கள் வருது. அவன் மனசை மாத்திக்கிறா, தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்து தன்னை மாத்திக்கிட்டு वह जीवन के लिए कल्याण का मार्ग ढूंढने लगती है. அவர் தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கான வழியை தேட ஆரம்பிக்கிறா. கல்யாண் கா மார்க் அப்படின்னா நல்லது, நல்லவற்றிற்கான வழி, நன்மைக்கான வழியை டூம்ட் அப்படின்னா சர்ச் பண்றது, தேட ஆரம்பிக்கிறா. விஷ்ம பரிஸ்திதியாங், அதாவது விஷ்ம பரிஸ்திதியாங் அப்படின்னா அவளுடைய அந்த மோசமான நிலைமை எப்படி இருக்கு, அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விஷ்ம பரிஸ்திதியாங், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். आत्महत्या का भाव छोड़कर वह नए जीवन के लिए तत्पर हो जाती है. அதாவது ஆத்மஹத்யா பாவனை, இது தற்கொலை பண்ணிக்கணுன்ற அந்த பாவனை, இமோஷன், அந்த எண்ணத்தை சோட்டுக்காரு கைவிட்டுட்டு வஹ நயே ஜீவன் கேலியே அவ என்ன பண்றா, ஒரு புதிய வாழ்க்கைக்காக தத்பர் ஹோ ஜாத்தி ஹே தயாராகிறா. தத்பர் அப்படின்னா தயாராகிறது. தபி உசே பதா சல்தா ஹை கி சந்திரகுப்த் ஸ்திரீ வேஷ்மேம் சக்ராஜ் சே மில்னே ஜாயேகா. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. உசே பத்தா சல்தா ஹைக்கின்னா அவளுக்கு எந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா, சந்திரகுப்து தான் ஸ்திரீ வேஷ்மே, ஒரு பெண் வடிவத்தில், பெண் உருவத்தில், அதாவது பெண்ணா வேஷம் போட்டுக்கிட்டு சக்ராஜ் சே மில்னே, சக்ராஜ் சந்திக்கிறதுக்கு ஜாயேகா போறதா அவளுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போ ராமகுப்த் துருவஸ்வாமினி கோபி உஸ்கே சாத் ஜானே கோ கஹத்தா ஹை. ஸோ அப்போ ராமகுப்த் என்ன பண்ணுறான், அதாவது துருவசுவாமினுடைய கணவன் ராமகுப்து துருவசுவாமினியும் உஸ்கே சாத் ஜானேகி, சந்திரகுப்தோட சேர்ந்து போகிறதுக்கு சொல்கிறான், கஹத்தாஹை. அப்போ சந்திரகுப்து உசே யுத்த க்ஷேத்திரம் மேம் லே ஜானா நஹி சாஹதா. சந்திரகுப்த் என்ன பண்ணுறான், உசேனா இங்கே துருவசுவாமினியை யுத்த க்ஷேத்திரமேம் லே ஜானா, அந்த யுத்த களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நஹி சாஹதாம விருப்பப்படலை. ஸோ அந்த இடத்துக்குலாம் இவங்க வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனோட இது. तब साहसी दुर्वस्वामिनी अपनी वीरता प्रकट करती हुई आग्रह करती है कि उसे भी युद्ध क्षेत्र में जाना है. ஸோ அப்போ சாகசினது வீராங்கனை துருவசுவாமினி அப்படி வீரத்தா பிரகட் கர்த்தி ஹுயி, தன்னுடைய வீரத்தை, தான் எப்படிப்பட்ட வீரமானவள் என்பதை வெளிப்படுத்தி ஆக்ரஹ கர்த்தி ஹைக்கி, பிடிவாதம் பிடிக்கிறான். ஆக்ரஹ் அப்படின்னா பிடிவாதம், தன்னுடைய வீரத்தை சொல்லி ஆக்ரஹ கர்த்தி ஹை, பிடிவாதம் பிடிச்சி உசேபி யுத்த கஷேத்திரமேம் ஜானா ஹை, அவளும் என்ன பண்ணிட்டா, அந்த யுத்த களத்துக்கு போயிடுறா. யுத்த கஷேத்திரமேம் பஹூஞ்சிக்கர் சக்ராஜிக்கு பராஜயக்கோ தேக்கனா சாஹத்தி ஹை. அதாவது யுத்த கஷேத்திரத்துக்கு போன உடனே அந்த சக்ராஜனுடைய தோல்வியை நாம் பார்க்கணும் அப்படின்றது அவளுடைய விருப்பமா இருந்தது. துவந்த் யுத்தமேம் சந்திரகுப்து சே சக்ராஜ் மாரா ஜாத்தா ஹை. துவந்த் யுத்தம்னது இரண்டு ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது தான் துவந்த் யுத்த. இரு ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது. ஸோ அதில் சந்திரகுப்து கிட்ட சக்ராஜ் மாரா ஜாத்தா ஹை, சக்ராஜ் என்ன பண்ணுறான், இறந்து போயிடுறான். வஹ குஷ் ஹோ ஜாத்தி ஹே, இங்கே வஹுன்றது துருவசுவாமினி. அப்போ துருவசுவாமினி ரொம்ப சந்தோஷமாயிடுறா அவன் இறந்ததை பார்த்த உடனே. தயா அவர் கருணாக்கி மூர்த்தி. ஸோ எப்படி இரக்கமுள்ளவளா இருக்கா, கருணையுள்ளவளா இருக்கா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. शक्राज की भावी पत्नी कोमा और आचार्य मिहिरदेव आकर दुर्वास्वामिनी से शक्राज के शव को ले जाने की अनुमति मांगते हैं. அதாவது சக்ராஜ் கி பாவி பத்னி, அதாவது சக்ராஜுடைய முதல் மனைவியான கோமாவும் அவர் ஆச்சாரிய மிஹிரதேவ், அதாவது ஆச்சாரிய மிஹிரதேவும் ஆக்கர் துருவசுவாமினி துருவசுவாமினி கிட்ட சக்ராஜுக்கு ஷவுகோ லே ஜானேக்கு, சக்ராஜனுடைய டெட் பாடியை எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி மாங்கத்தே ஹே, பெர்மிஷன் கேட்குறாங்க. தயா அவர் கருணாக்கி மூர்த்தி, அதாவது கருணையும் இரக்கமும் நிறைந்த துருவசுவாமினி என்ன பண்றா, உசே துரந்து மான் லேத்தே ஹே, அதை உடனடியா அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே, துரந்துனா உடனே, மான் லேத்தி ஹே அக்செப்ட் பண்ணிக்கிறா. மக்கர் ஆனா ராமகுப்துக்கே ஆதேஷானுசார் சைனிகோं
सैनिकों को द्वारा கோமா और ஆச்சாரிய மிகிரதே மாரே ஜாத்தே ஹே. ஆனால் ராமகுப்தன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆதேசானுசாரன இது தன்னுடைய கட்டளைக்கு ஏற்ற மாதிரி சைனிகோங் துவாரா சோல்ஜர்ஸ்கள் மூலமாக அந்த சேனைகள் அவங்களுடைய படைகள் மூலமாக என்ன பண்ணிடுறான், அந்த கோமாவையும் ஆச்சாரிய மிகிரதேவையும் மாரே ஜாத்தே ஹே கொன்னுடுறான். வஹ் துக்கி ஹோ சாத்தே ஹே. அப்போ இதை பார்த்துட்டு வஹ்னா இங்கே யாரை குறிக்குது, துருவ சுவாமினி ரொம்ப கவலையாயிடுற, என்ன இப்படி நடந்துச்சு, இப்படி அவங்கள கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. புரோஹித்துக்கே விசார், அதாவது புரோஹித்தினுடைய புரோகிதர் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் புரோஹித். அதை அவங்களுடைய விசார் அப்படின்னு என்னன்னா கருத்து, அவருடைய கருத்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு. புரோஹித் தர்மசாஸ்திரம் கா கஹரா அத்தியன் கற்கே, அதாவது புரோஹித் என்ன பண்றாரு, அந்த தர்ம சாஸ்திரங்களே கஹரா அத்தியன் அவர் டீப்பா அதை லேர்ன் பண்ணி அதனுடைய ஆழமா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நிஷ்பக்ஷ சம்மதி தேத்தாக ஒரு நியாயமான கருத்தை சொல்றாராம். என்ன அப்படின்னா விவாகக்கி விதினே, அதாவது கல்யாணன்ற விதியில देवी ध्रुव स्वामिनी और रामगुप्त को एक प्रांतिपूर्ण बंधन में बांध लिया है. ஸோ அந்த விவாகம்ன்ற விதியில, அந்த மேரேஜ்ன்ற விதியில தேவி துருவ சுவாமினிக்கும் ராமகுப்துக்கும் ஒரு ஏக் பிராந்திபூர்ண அப்படின்னு என்னன்னா ஒரு பொய்யான பந்தன் மேம், அதாவது ஒரு உண்மையில்லாத ஒரு பந்தத்துல பாந்தித்தியாக அவங்க கட்டப்பட்டுட்டாங்க. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆயிடுச்சு. ஐசி ஹாலத்துமே, ஸோ அந்த அப்படி இருக்கும்பொழுது இந்த சுச்சுவேஷன்ல ராமகுப்துக்கு துருவ சுவாமினி பர் கோயி அதிகார் நஹி ஹை. ஸோ துருவ சுவாமினி மேல எந்த ஒரு அதிகாரமும் ராமகுப்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரோஹிதர் சொல்றாரு. இது ஒரு விதியினால நடந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சாகசி துருவ சுவாமினி, அதாவது வீராங்கனை துருவ சுவாமினி அப்படின்னு சொல்றாங்க. சாகசினா வீராங்கனை, वीरमानवल. ध्रुव स्वामिनी के प्रयत्नों से रामगुप्त और शिखर स्वामिनी की कूट मंत्रणाओं और कपड़ाचारों का पता भी सबको लग जाता है. अदा ध्रुव स्वामिनुடைய பிரயத்னம் சேனா அவளுடைய முயற்சினால ராமகுப்த் और शिखर स्वामी, ஸோ ராமகுப்தும் அந்த மந்திரி இருக்காங்களே शिखर स्वामी அவங்க 2 பேருடைய கூட் மந்திர நாவோங்க, அவங்களுடைய தவறான ஆலோசனை அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டு அவருடைய அந்த शिखर स्वामी தவறான ஆலோசனைகளும் அவர் கப்படாச்சாரம் அப்படின்னா அவங்களுடைய தீய செயல்களை பற்றியான பத்தாபி இன்ஃபர்மேஷனை சப்கோ லகா ஜாத்தாக எல்லாருக்கும் அவ என்ன பண்ணிட்டா, ध्रुव स्वामी லக் ஜாத்தாக புரியுற மாதிரி வெளிக்காமிச்சிட்டா. वह चंद्रगुप्त को भी अन्यायपूर्ण राजकीय आदेशों का प्रबल प्रतिवाद करने के लिए उत्साहित करती है. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன பண்ணுறா, சந்திரகுப்துக்கும் அந்நியாயபூர்ண ராஜ்கீய, அதாவது அநியாயமான அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆதேசம் கட்டளைகள் எல்லாத்தையும் எதிர்த்து, பிரபல் பிரதிவாதனா ஒரு அதை தீவிரமாக எதிர்க்கிறதுக்கு உற்சாகித் கர்த்தேஹே அவளுக்கு மோட்டிவேஷனும் பண்ணுறா. யார், துருவ சுவாமினி. ஃபர்ஸ்ட் இந்த ராமகுப்த शिखर சுவாமினுடைய அந்த கெட்ட செயல்களையும் அவங்கள பற்றிய எல்லா விதமான தவறான செயல்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்துக்கும் இந்த ஆட்சி நடக்கிற செயல்களை எதிர்த்து செயல்படுறதுக்கான மோட்டிவேஷனும் அவ கொடுக்குறா. உண்மையாவே உஸ்கா சரித்திர புத்தி பிரதான் ஹை. ஸோ அவளுடைய கேரக்டர் உண்மையாவே ஒரு புத்திசாலித்தனமானதா இருக்கு. வஹ கர்வக்கி பிரதிமா ஹை, அவ கர்வத்தின் அடையாளமா இருக்கா. கர்வத்தின் அடையாளம் மீன்ஸ் பெருமைக்குரியவளா இருக்கா, அதாவது பெண் அப்படின்றதுல பெருமை கொள்ளக்கூடியவளா இருக்கா. அதுதான் இந்த கர்விக்கி பிரதிமா, பெண்ன்றதுல பெருமை கொள்ளக்கூடியவளா இருக்கா. கல் நாயக் ராமகுப்துக்கா அந்த, அதாவது கல் நாயக்னது அந்த கெட்டவனான தீயவனான அந்த ராமகுப்துக்கான முடிவு எப்படி வந்துச்சு. சபி ஓர் சே அபராதி और நிந்தனீய கோஷித் ஹோ ஜானே பர், அதாவது எல்லா சைட்ல இருந்தும், சபி ஓர்னது எல்லா பக்கத்துல இருந்தும், அபராதி இவன் குற்றவாளி, அவர் நீந்தனீய அவனை எல்லாரும் திட்டுற அந்த கோஷித் அந்த குரல் ஹோ ஜானேப்பர் எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்ச உடனே குரோதித் கோபப்பட்ட ஹோக்கர் ராமகுப்த், அந்த கோபப்பட்ட ராமகுப்த் என்ன பண்றான், அப்பனே சோட்டே பாயி சந்திரகுப்துக்கோ மார் டால்னேக்கா பிரயத்தன் கர்த்தாகை, தன்னுடைய தம்பி சந்திரகுப்த கொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். பிரயத்தன் கர்த்தாகனா முயற்சி பண்றான். ஸோ இவனால தானே எல்லாமே நடந்துச்சு, ஸோ இவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகுப்த சந்திரகுப்த கொல்றதுக்கு
பிரயத்தன் கர்த்தாகை முயற்சி பண்ணும்போது லேக்கின் ஆனா வஹ ஏக் சாமந்த குமார் சே மார் டாலா ஜாத்தா ஹை. அப்போ ஒரு சாமந்த குமார்ன்றவனால இவன் கொல்லப்படுறான். மார் டாலா ஹைன்னு ராமகுப்த வந்து இவன் வந்து கொன்னுடுறான். சபீலோக் அப்ப எல்லா மக்களும் இந்த ராமகுப்த இறந்த பிறகு சபீலோக் எல்லா மக்களும் ராஜாதிராஜ் சந்திரகுப்த ஏவங் மகாதேவி துருவசுவாமினிக்கு ஜெய மஜாத்தே ஹை. ஸோ எல்லா மக்களும் கோஷமா சேர்ந்து என்ன சொல்றாங்க, ராஜாதிராஜ சந்திரகுப்த அதுக்கப்புறம் மகாதேவி துருவசுவாமினிக்கு ஜெய ஜெய அந்த கோஷம் போடுவாங்க இல்லையா, அந்த கோஷத்தை வந்து போடுறாங்க. நிஷ்கர்ஷ் அப்படின்னா என்னன்னா அந்த முடிவுரை கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. இதுல நிஷ்கர்ஷ் என்ன அப்படின்னா इस प्रकार हम देखते हैं कि ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது इस प्रकार இந்த விதத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது देखते हैं कि துருவசுவாமினி நாட்டக்கி ஃபல் போக்தா ஹை. ஸோ துருவசுவாமினி தான் நாடகத்துக்கே எல்லா விதமான ஒரு பலனாகவே இருக்கா. ஸோ இந்த நாடகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் கதையின் மூல காரணமாக இருக்கா. வஹ த்ரூட் சங்கல்பி ஹை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியும் கூட, எந்த விஷயத்திலும் ஸ்ட்ராங்காக இருக்கவ. அதுதான் த்ரூட் சங்கல்பி அப்படின்னா ஒரு நிலையான டெசிஷன் எடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவள். உஸ்கே மன் மேம் சதா பிரேம் கி தரங்கேங் உட்டுத்தி ரஹதி ஹை. ஸோ அவளுடைய மனசுல எப்பவுமே அன்பு அலைகள் வந்து எழுந்துக்கிட்டே இருக்கும். அது அன்புக்கான அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அன்பு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பிரேம் கி தரங்க அப்படின்னா இங்க வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அலைகள். உட்டுத்தி அப்படின்னா ரைஸ் ஆகிறது. அன்பு அலை எப்பவுமே அவன் மனசுல இருக்கு. உஸ்மேம் சாஸ்வத் நாரித் வகை. ஸோ அதுலேயும் ஒரு நிலையான பெண்ணியம் வந்து இருக்கு. வக சாகசி பீஹை. அவள் வந்து ஒரு வீரமானவளும் கூட அப்படின்றது நமக்கு இவங்களுடைய கேரக்டர்ஸ் படிக்கும்போது தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க.